ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் கிரைஸ்ட் காஸ்பல் மெராக்கல் மிஷன் ஊழியத்தின் சார்பில் வாழ்த்துக்களை கொண்டு வருகிறோம். நல்ல வேளையிலே ஒரு வேதத்தை தியானிக்கும்படியாய் யோசுவா 1 வசனம் என்ன சொல்லுகிறது? நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில மழை போன்ற பிரச்சனைகள், புயல் போன்ற பிரச்சனைகள், ஒருவேளை நம் குடும்பத்தில், நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய வேலை செய்கிற இடங்களில் ஒருவேளை உங்களுக்கு பிரச்சனை மேல் பிரச்சனைகள், வியாதிகள், வறுமைகள், வேதனைகள் எதுவாக இருந்தாலும் நம் தேவாதி தேவன் நம்மளை பார்த்து சொல்லுகிறார், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்பதில்லை. ஐயா, எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும், எப்படிப்பட்ட கடன் பிரச்சனையாக இருந்தாலும் எதுவும் நம்ம முன்னாடி எதிர்த்து நிற்க முடியாது. ஏன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளோடு கூட இருக்கிறார். ஆவியானவர் நம்மளோடு கூட இருக்கிறார். அவருடைய பிரசனம் நம்மளை மூடிக்கொண்டு இருக்கிறது. அவருடைய வல்லமை நம்மளை நிறைத்து கொண்டு இருக்கிறது. ஆகவே நம்மளுக்காக எதிர்த்து நிற்கிற ஒருவனும் நம் முன்னாடி நிற்க முடியாது. ஏன்னா அன்னைக்கு யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் உன்னை எதிர்த்து நிற்பவன் ஒருவனும் இல்லை என்று. ஏன்னா மோசே இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தும் பொழுது எத்தனை பாடுகள், எத்தனை கஷ்டங்கள், எத்தனை எதிரிகள் எல்லாவற்றையும் முறியடித்து அந்த இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி வந்தான் என்று நம் வேதத்தில் வாசிக்க முடியும். அதனால தான் இப்பொழுது மோசே அங்கே இல்லை. யோசுவாவை ஆண்டவர் நியமிக்கிறார். மோசையோடு நான் எப்படி இருந்தேனோ அதே போலவே நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்க முடியாது, ஒருவனும் முன்னாடி வந்து நிற்க முடியாது. ஆம் பிரியமானவர்களே, இந்த கால வேளையில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மளை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம், உனக்கு முன்பாக எந்த காரியமாய் இருந்தாலும், அது வியாதியாய் இருந்தாலும், அது வேதனையாய் இருந்தாலும், அது கடன் பிரச்சனையாய் இருந்தாலும், ஒருவேளை உங்களுக்கு வேலை ஸ்தலங்களில் பிரச்சனையாக கூட வந்து நிற்கலாம். எப்பேற்பட்ட காரியமாக இருந்தாலும் உங்கள் முன்னாடி இனிமேல் ஒருவனும் எதிர்த்து நிற்க முடியாது. ஏன்னா ஆண்டவர் இந்த காலவில் அதைத்தான் நம்மளுக்கு சொல்லிக்கொண்டு இருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் எதற்கும் கவலைப்படாதீங்க, எதற்கும் நீங்கள் வருத்தப்படாதீங்க, எதை குறித்து யோசிக்காதீங்க. ஜெய கிறிஸ்து நமக்கு முன்பாக செல்லுகிறார். கோணலானவைகளை செவ்வைப்படுத்துகிற ஆண்டவர் நமக்கு முன்பாக போய் கொண்டிருக்கிறார். தடைகளை உடைத்தருகிற ஆண்டவர் நமக்கு முன்பாக போய் கொண்டிருக்கிறார். ஆகவே நீங்கள் ஒரு முழு பலத்தோட ஆண்டவரை நோக்கி ஆண்டவரை நோக்கி உங்க கண்களை ஏறெடுத்து பாருங்க. ஆண்டவோட சமூகத்துல ஜெபியுங்க. ஆண்டவோட சமூகத்துல வேதத்தை வாசியுங்கள். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஒருவனும் உங்கள் முன்னாடி எதிர்த்து நிற்கவே முடியாது. ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ. ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் அன்பின் தகப்பனே. இந்த நல்ல வேலைக்காக உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். கேட்ட வார்த்தைகள் அன்பின் தகப்பனே இவர்களுடைய வாழ்க்கையிலே விசேஷமாக நடந்தேற கிருபை பாட்டி தருவீராக. யாரும் அவர்களுக்கு முன்பாக, இந்த அருமையான தேவஜன பிள்ளைகளுக்கு முன்பாக, அன்பின் பிள்ளைகளுக்கு எதிராக யார் ஒருவரும் எதிர்த்து நிற்காதபடியாக நீர் ஒவ்வொருத்தையும் உம்முடைய கூடார மரங்களையும் மூடி மறைத்து வேலையெடுத்து பாதுகாத்துக் கொள்ளும்படியாக இயேசுவின் நாமத்தினாலே கட்டளையிடுகிறேன். உம்முடைய வல்லமை பரிபூர்ணமாக இருக்கட்டும். உம்முடைய கிருபை பரிபூர்ணமாக இறங்கட்டும் அப்பா. விசேஷமாக ஒவ்வொரு குடும்பத்தாரையும், ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் உம்முடைய காரியங்களை நேர்த்தியாக பேச கிருபை பாட்டி தருவோம். அன்பின் தகப்பனே, அவர்கள் ஒவ்வொருத்தரும் வேலை எடுத்து பாதுகாத்துக் கொள்ளும். இன்னல்கள், துயரங்கள், துன்பங்கள் மத்தியில் முழுமையான விடுதலை பெற்றுக்கொள்ளும் என் தகப்பன் கிருபை பாட்டி தர வேண்டுமாக இறைமேதன் இயேசு கிறிஸ்துவில் ஏற்படுத்த நம்ம தலை வேண்டி விரும்பி கேட்கும் செவிக்கல நல்ல தகப்பனே. ஆமீன், ஆமீன், ஆமீன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்கள் ஒவ்வொருத்தரையும் பேர் பேராக ஆசீர்வாதத்துக்காக. ஆமீன். God bless you.